மாஸ்டருக்கு வணக்கம். அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் வணக்கம். பாபுஜி மாஸ்டர்னுடைய அனந்தத்தை நோக்கி இந்த புத்தகத்தில் 13வது முடிச்சு. இதுவரைக்கும் நம்மளுடைய ஆன்மீக பயணம் 6 மண்டலங்கள் வழியாக நடந்திருக்கு. இதய மண்டலம், பிரம்மாண்ட மண்டலம், பரபிரம்மாண்ட மண்டலம், சரணாகதிக்கான மண்டலம்னு சொல்லப்படுற பிரபன்ன. அடுத்தது இறைவன்கிட்ட சரணாகதி அடையறதுக்கும் இறைவனுடைய அருகாமையில் போகிறதுக்கும் இடையில இருக்கிற மண்டலமான பிரபன்ன பிரபு. அடுத்தது இறைவனுக்கு அருகாமையில் இருக்கிற மண்டலமான பிரபு. இந்த மாதிரி முதல் சக்கரத்தில் இருந்து 12வது சக்கரம் வரைக்கும் நம்மளுடைய பயணம்ங்கிறது நடந்திருக்கு. இந்த கட்டத்தில் இறைவனுடைய உயர் மனம்னு சொல்லப்படுற ஃபர்ஸ்ட் மைண்டு, அதற்கான அனுபவங்கள்ங்கிறது நமக்கு ஏற்கனவே கிடைச்சிருது. அதாவது அந்த தூய்மையான மனதிற்கான அனுபவங்கள். அதுக்கப்புறம் ஆன்மா ஸ்தூல சரீரத்திற்குள்ள பிரவேசிக்கின்ற, அதே மாதிரி ஸ்தூல சரீரத்தை விட்டு வெளியேறுகின்ற சக்கரமாக சொல்லப்படுற பிரம்மரந்திரா. இந்த சக்கரத்தையும் கடந்து நாம் இந்த மைய மண்டலத்திற்குள்ளே வரோம். இருந்தாலும் இந்த ஆன்மீக பயணம்ங்கிறது எல்லையற்றது. அதோட பாதை விரிவடைஞ்சிக்கிட்டே இருக்குது. அதனால் பயணத்தினுடைய தொடர்ச்சிங்கிறது இன்னும் முடியலை. நம்மளுடைய உணர்வுறு நிலையினுடைய பரிணாம வளர்ச்சிக்கு எல்லைங்கிறதே கிடையாது. இதுவரைக்கும் கடந்து வந்த ஒரு சக்கரத்திலையுமே ஒரு எதிரெதிரான தன்மைகள் அப்படிங்கிறது இருந்தது. இப்போ முதல்ல இதய மண்டலத்தில் உணர்வுகள், உணர்ச்சிகள், இது சம்பந்தப்பட்ட ஒரு ஆளுமை. அதாவது ஆசை, திருப்தி, பரிதவிப்பு, அமைதி, கோபம், அன்பு, பயம், துணிவு, குழப்பம், தெளிவு, இந்த மாதிரி அங்கே அந்த இதய மண்டலத்தினுடைய 5 சக்கரங்களில் இந்த இரட்டை தன்மைகளினுடைய ஆளுமைங்கிறது காணப்பட்டது. அப்போது அது எல்லாத்தையுமே கடந்து மனமண்டலத்தில், அதாவது 6வது சக்கரத்திலிருந்து 12வது சக்கரம் வரை அகங்காரத்தினுடைய வளையங்களை கடந்து வரோம். அப்படி வரும்போது அங்கே நான், இறைவன், அதாவது நான்னு சொல்லக்கூடிய தனிப்பட்ட அடையாளம், அதோட பிரபஞ்சமளாவிய அடையாளம் இறைவன், இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த உணர்விற்கான சில அனுபவங்கள் நமக்குள்ளே கிடைச்சிது. அதோடு கூட பிரம்மாண்ட மண்டலத்தினுடைய பரந்த சக்தி, வல்லமை, இது எல்லாமே நமக்கு கிடைச்சி அந்த பயணத்தில் நாம் முன்னேறி போகும்போது அதை பற்றின ஒரு புரிதலும் கிடைச்சி சூட்சுமமாக நாம் வளர்ந்து வந்தோம். இந்த மாதிரி இந்த பயணத்தில் நாம் வரும்போது நம்மளுடைய அகங்காரங்கிறது முற்றிலும் ஒரு பணிவான ஒரு தன்மையில் மாற்றமடையுது. அப்படி பணிவானவங்களாக மாறிட்டு வரும்போது எல்லா இடத்துலையுமே நிறைஞ்சிருக்கக்கூடிய தெய்வீக குணங்களை அனுபவித்து உணர ஆரம்பிக்கிறோம். இப்படியா நம்மளுடைய பயணம்ங்கிறது 13வது முடிச்சுன்னு சொல்லப்படுற இந்த மைய மண்டலத்திற்குள்ள பிறந்த குழந்தையினுடைய ஒரு தன்மையை ஒத்து பிரவேசிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 13வது முடிச்சில் இருக்கிற நம்மளுடைய நிலை எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா, பிறந்த குழந்தையினுடைய நிலை மாதிரி முற்றிலும் ஒரு கள்ளம் கபடமற்ற தன்மையை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்குது. ஒரு பிறந்த குழந்தைய தன்னுடைய தாய் எப்படி கவனிச்சுக்குவாங்களோ அதே மாதிரி குரு நம்மளை கவனிச்சுக்கிறாங்க. இந்த 13வது சக்கரம் உணர்வுறு நிலையினுடைய உச்சக்கட்ட நிலையாக சொல்லப்படுறது. இதனுடைய மூலப்பொருள் ஆகாயம், ஆகாயம் மட்டுமே. ஆகாயத்தினுடைய பூரணமான அமைதி மட்டுமே இங்கே நிலவுது. இதனுடைய நிறம் கிரே. இருப்பிடம்னு சொல்கிறது 12வது சக்கரத்தில் இருந்து 4 விரல்கடை வைக்கும்போது அந்த விரலினுடைய இறுதியில் காணப்படுறது. இந்த முடிச்சை நாம் அடையும் போது நமக்கு ஏற்படக்கூடிய உணர்வுகளாக மாஸ்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, உள்ளார்ந்த பயணத்தினுடைய ஒரு உச்ச நிலையை நாம் அடைஞ்சிட்டோம் அப்படிங்கிற அப்படி ஒரு உணர்வு. தன்னுடைய ஆதி வீட்டிற்கு வந்து சேர்ந்து விட்ட மாதிரியான ஒரு உணர்வு. இங்கே ஒருமைத்தன்மை மட்டுமே காணப்படுறது. முழுவதுமே மையம், பூமா, அந்த மாதிரி எங்கும் எதிலும் இருக்கக்கூடிய ஒரு நிரந்தரமான ஜீவிதத்தன்மை, சர்வ வல்லமை பொருந்திய தெய்வீகம்தான் எல்லா இடத்துலையுமே நிறைஞ்சிருக்கு. அந்த மாதிரியான ஒரு தன்மையை, ஒரு நிலையை நாம் உணர ஆரம்பிக்கிறோம். அதே நேரத்தில் நம்மளுடைய அகங்காரம்ங்கிறது முழுவதுமாக ஒரு பணிவான ஒரு நிலைக்கு மாற்றப்படுது. அந்த மாற்றப்பட்ட நிலையில தான் இந்த 13வது முடிச்சில் நாம் இருக்கோம். நம்மளுடைய உணர்வுறு நிலை முழுவதுமாக தூய்மை அடைஞ்ச நிலையில் பிறந்த குழந்தையினுடைய வெகுளித்தனம் கொண்டு
நான், நீ, இதயம், ஆன்மா, இந்த மாதிரி எந்த ஒரு பிரிவுமே இல்லாத ஒரு உணர்வு. இன்மைத்தன்மைன்னு சொல்லக்கூடிய ஒன்றுமே இல்லாத ஒரு நிலை. அதாவது சுயம், நம்மளுடைய தனிப்பட்ட சுயம், பிரபஞ்சம், இது ரெண்டுமே இணைந்த ஒரு உணர்வு. புது விதமாக நம்மளையே நாம் பார்க்குறோம். எல்லையில்லாத ஒரு பிரபஞ்சமளாவிய ஒரு உணர்வு. தெய்வீகம் எல்லா இடத்துலையுமே வியாபித்திருக்கு அப்படிங்கிற உணர்வோட நமக்குள்ளே இருக்கிற ஓரொரு செல்லையுமே தூய்மை தன்மைங்கிறது வெளிப்படுது. நம்மளுடைய செயல்பாடுகள் எல்லாமே இங்கே முடிவுக்கு வந்துருச்சு. தூய வடிவில் இந்த பிரதேசத்துக்குள்ளே நாம் நுழைஞ்சிருக்கோம். நம்மளுடைய லட்சியங்கிறது அடையப்பட்டுருச்சு. இதய மண்டலத்தில் இருக்கிற உணர்வுறு நிலை, மனமண்டலத்தில் இருக்கிற அந்த உள்ளுரைந்த ஆற்றல் சக்திகள், இது எல்லாத்தையும் தாண்டி அதுக்கு மேலே நாம் இருக்கோம். இங்கே நமக்கு ஒரு உண்மையான பிறவா நிலை அப்படிங்கிறது கிடைக்கிது. அதாவது மறுபிறவினுடைய முடிவற்ற சுழற்சியிலிருந்து நாம் இங்கே விடுபட்டிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 13வது முடிச்சுக்குள்ளே நாம் பிரவேசிக்கும் போது நாம் உச்சக்கட்ட உணர்வுறு நிலையில் மிதக்கிறோம். அந்த உணர்வுகளையும் தன்மைகளையும் நாம் உணர ஆரம்பிக்கும் போது அதில் வெளிப்படக்கூடிய உன்னதமான அழகு, ஆச்சரியம், திகைப்பு, இது எல்லாமே கலந்த நிலையில் அப்படியே மெய்மறந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுடைய குரு இந்த கட்டத்தில் நம்மளை தொடர்ந்து நமக்கு ஆதரவு கொடுத்து, ஒரு கங்காரு தன்னுடைய குட்டியை மடியில் சுமந்து கூட்டிகிட்டு போகிற மாதிரி அவரை நம்ம இன்னும் மேல்நிலைக்கு கூட்டிகிட்டு போயிட்டே இருக்கிறாரு. ஏன்னா பயணங்கிறது இன்னும் முடியலை. அந்த மாதிரி குரு நம்மளை அரவணைச்சு கூட்டிகிட்டு போகும்போது இன்னும் நாம் இந்த தெய்வீக பயணத்துக்குள்ளே இருக்கோம் அப்படிங்கிற அந்த உணர்வே அங்கே இருக்கிறது இல்லைன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு லகுவாக நாம் முன்னேறி போயிட்டுருக்கோம். பூமி தாயினுடைய மேற்பரப்பில் நாம் வசிச்சுட்டு வரோம். அதாவது அங்கே தான் நம்ம இருக்கோம். பூமி ஒரு வினாடிக்கு 18.5 மைல், அதாவது 30 கிலோமீட்டர் வேகத்தில் ஒரு வருட காலத்தில் சூரியனை முழுவதுமாக சுற்றி வருது. ஆனாலும் அதோட மேற்பரப்பில் இருக்கிற நாம் நகர்றதா உணர்றோமா? அந்த மாதிரி நம்மளுடைய ஆன்மீக பயணத்தில் குரு நமக்கு இப்படி ஒரு ஆதரவை கொடுக்குறாரு. அப்படியே லேசாக நம்மளை கூட்டிகிட்டு போகிறாரு நம்மளுடைய பயணத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க. பருவ காலங்கள்ங்கிறது மாறுது. அதே நேரத்தில் பகல்லேருந்து இரவு, இரவுலேருந்து பகல், இந்த மாதிரியான மாற்றங்கள் நடக்குது. அதை நாம் கவனிக்கிறோம். அதே மாதிரி நம்மளுடைய ஆன்மீக பயணத்தில் நமக்கு உள்முக மாற்றங்கள்ங்கிறது கிடைக்கிது. அதை நம்மளால் உணர முடியுது. ஆனாலும் இந்த கட்டத்தில் அந்த மாற்றங்கள் எல்லாமே ஒரு தெளிவில்லாத நிலையில், எந்த ஒரு ஃபோர்ஸுமே இல்லாமல் லேசாக உணர்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அந்த நமக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு உள்முக மாற்றங்கள்லேயும் தூய்மை தன்மைங்கிறது முன்னாடி இருந்ததை விட அதிகமாகவே வெளிப்பட்டுக்கிட்டே இருக்குது. அப்போது ஒரு கள்ளம் கபடமற்ற நிலையில் தன்னை பற்றியும் குருவை பற்றியும் எந்த ஒரு உணர்வுமே இல்லாமல் நமக்கு என்ன தெரியுது, என்ன தெரியல, எதை நேசிக்கிறோம், எதை நேசிக்கல, இந்த மாதிரியான எல்லா உணர்வுகளுமே இங்கே மறைஞ்சு போயிடுது. அந்த மாதிரி நம்மளுடைய பயணம்ங்கிறது நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அறிவு எல்லாமே எங்கேருந்து வருதோ, உண்மையான ஞானம்ங்கிறது எங்கேருந்து நமக்கு கிடைக்குதோ அதனுடைய மூல ஆதாரத்தில், எல்லாவற்றிற்குமான மூல ஆதாரத்தில் இப்போ நாம் இருக்கோம். அப்போது அன்பு எல்லாமே எங்கேருந்து பொழியுதோ, எளிமை, தூய்மை, இது எல்லாமே எங்கேருந்து உருவாச்சோ அந்த மூல ஆதாரத்தில் நாம் இருக்கோம். முழுவதுமாக நாம் அன்பாகவே மாறிட்டதுனால இனிமேயும் அன்பு செலுத்த வேண்டிய தேவையே இருக்கிறதில்ல. இதுதான் அந்த உயர்ந்த மட்ட அறியாமை, ஒன்றுமில்லா தன்மை, பூஜ்ஜியம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மைய மண்டலத்தில் பிரபஞ்சம் படைக்கப்படுறதுக்கு முன்னாடி இருந்த ஒரு நிலையான பூரணத்துவத்தினுடைய ஆளுமை எங்கே நிறைஞ்சு இருக்கோ அந்த ஒரு பிரதேசத்தினை நாம் அடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தான் நமக்கு மனித வாழ்வுன்னா உண்மையிலேயே என்ன அப்படிங்கிறத பற்றின எல்லா உண்மைகளையுமே புரிஞ்சு கொள்ள ஆரம்பிக்கிறோம். எல்லையற்ற கடலினுடைய கரையை கடக்கும்போது நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு உண்மையான நிலை இது. இது மட்டும்தான் மெய்யறிவினுடைய உண்மை நிலை, அதனுடைய இறுதி கட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மைய மண்டலத்தினுடைய 13வது முடிச்சினுடைய யாத்திரையில் சிறியவை, எண்ணிக்கையற்றவை, இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன முடிச்சுகள் அப்படிங்கிறது இருக்குது. அதை எல்லாத்தையுமே சொல்கிறதுங்கிறது சொற்களுக்கு அப்பாற்பட்டது.
அதனால் நான் இங்கே முக்கியமான முடிச்சுகளை பற்றி மட்டும்தான் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறத மாஸ்டர் சொல்கிறாங்க. இதுவரைக்கும் சொன்னது எல்லாமே, இந்த முடிச்சுகளை பற்றி சொன்னது எல்லாமே எப்படியோ சிரமப்பட்டு எனக்குள்ளேருந்து வெளியே வந்தது. இதுக்கு மேலே என்னால் சொல்ல முடியாது. எண்ணிக்கை இல்லாத முடிச்சுகள் இந்த பயணத்தில் நம்மளுடைய வழியில் வருது. அப்போது ஒன்னொன்றுத்துலேயுமே ஐக்கியமாகிறது, ஒத்தத்தன்மை அடையிறது, இந்த மாதிரியான ஒரு நிலைகளுக்குள்ளே தான் நம்ம கடந்து போகிறோம். இங்கே குருவினுடைய துணை அப்படிங்கிறது இருக்கிறதுனால எல்லாத்துலேயும் நாம் லேசாக பயணிக்கிறோம். இலகுவாக நம்மளுடைய யாத்திரைங்கிறது நடக்குது. இந்த 13வது முடிச்சுக்கு உள்ள நுழையறதுக்கு முன்னாடியே மாயை, அகங்காரம் இது எல்லாமே தன்னுடைய தொடர்பை முழுவதுமாக இழந்துருச்சு. அப்போது தூய்மையிலையும் எளிமையிலையும் தான் நம்மளுடைய பயணம்ங்கிறது இங்கே நடக்குது. இந்த ஒரு நிலையை அடையிறதுங்கிறது அவ்வளவு சாதாரண காரியம் கிடையாது. ஆயிரக்கணக்கான வருட உழைப்பு, கடினமான வேலை, அது எல்லாத்தையுமே கடந்து தான் இந்த நிலைங்கிறது நமக்கு கிடைக்குது. அப்போது தகுதி பெற்ற ஒரு வழிகாட்டி மாஸ்டர் நமக்கு கிடைக்கும்போது மட்டும்தான் இந்த நிலைங்கிறது நமக்கு சாத்தியமாகுது. அப்படி யார் ஒருத்தருக்கு அந்த மாஸ்டர் கிடைக்கிறாங்களோ அவங்க ஓரொரு முடிச்சியும் கடந்து கடைசியாக இந்த ஞானத்தினுடைய முடிவான எல்லையற்ற இந்த கடலினுடைய கரையை கண்டிப்பாக அடைவாங்க. அப்போ அவங்களுக்கு இறுதி இலக்குங்கிறது நிச்சயம் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டு மாஸ்டர் இன்னொரு வேண்டுகோளையும் இங்கே சொல்கிறாங்க. பொதுவாக நான் மக்கள்கிட்ட சொல்லக்கூடிய ஒரே வேண்டுகோள் என்னென்னா, இங்கே நான் சொல்லப்பட்டிருக்கிற ஓரொரு விவரங்கள் எல்லாத்தையுமே அவங்களுக்குள்ளேயே அவங்க மதிப்பீடு பண்ணி முயற்சி பண்ணி பார்க்கணும். எல்லாத்தையுமே அவங்கவுங்க அனுபவித்து தெரிஞ்சுக்கணும். அப்படி அனுபவித்து உணரும்போது தான் உண்மையிலேயே இந்த மெய்ஞானம்னா என்ன, இதனுடைய சொல்லக்கூடிய அந்த செயல்பாடுகள் எல்லாமே எங்கே முடியுது, இதை எல்லாத்தையுமே தெளிவாக புரிஞ்சுக்குவாங்க. கடைசியாக அந்த அனுபவங்கள் எல்லாமே எங்கே முடியுதோ அங்கே தான் அந்த செயல்பாடுகள் எல்லாமே முடியுது. அப்போது எல்லாருமே பயிற்சி பண்ணி உணர்ந்து பாருங்க நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை அப்படின்னு சொல்லி மாஸ்டர் சொல்கிறாங்க. நம்மளுடைய ஹார்ட்ஃபுல்னஸில் சொல்லப்பட்ட எளிமையான தியான முறை, அதை நாம் தொடர்ந்து பயிற்சி பண்ணி உயர்ந்த நிலையை அடையணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஆவல் நமக்குள்ளே இருந்ததுன்னா ஓரொரு நாள் கிடையாது, ஓரொரு கணமும் நமக்கு இதில் சொல்லப்பட்டிருக்கிற நிலைகள் எல்லாமே கிடைக்கும், நாம் உணருவோம் அப்படிங்கிறத மாஸ்டர் சொல்கிறாங்க. நம்மளுடைய இந்த ஆன்மீக பயணத்தில் அகங்காரத்தினுடைய நிலைகள் 4 விதமாக வருது. முதல் நிலைங்கிறது இதய மண்டலத்தில். அதாவது இதய மண்டலத்தில் நம்மளுடைய அகங்காரங்கிறது எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா, நான் பிரம்மன், அதாவது நம்மளை உடலோட மையப்படுத்துகிறோம். அப்போது நம்மளுடைய உணர்வுற நிலைங்கிறது உடலில் மட்டும்தான் நிலைக்குது. அதனால தான் நமக்கு இதய மண்டலத்தில் இந்த எதிர்ப்பதங்கள்னு சொல்லக்கூடிய இரட்டைத்தன்மைகள் நிறைஞ்சு இருக்குது. ஒரு நிறைவான தன்மை, நிறைவற்ற தன்மை, அமைதி, அமைதியற்ற தன்மை, இரக்கம், இரக்கமற்ற தன்மை, தைரியம், பயம், தெளிவு, குழப்பம், இந்த மாதிரியான ஒரு மனோநிலைகள் நம்மளுடைய உணர்வு நிலையில் காணப்படுது. அப்போது அதை கடந்து மனமண்டலத்திற்குள்ளே வரும்போது நம்மளுடைய அகங்காரத்தினுடைய நிலை நான் பிரம்மம், அந்த மாதிரி நம்மளுடைய உடலை விட்டு வேற ஏதோ ஒன்று கர்த்தாவாக நினைக்கிறது, ஏதோ ஒன்று நம்மளை வழி நடத்துது அந்த மாதிரி, இல்லைனா ஏதோ ஒன்றினுடைய வழியில் வேலைகள் நடக்குது இந்த மாதிரி நினைக்கிறது. அப்போது இங்கே 2 விஷயம், எதிர்ப்பதங்கள், சலனத்தன்மை, இது எல்லாமே ஒரு வடிகட்டப்பட்டு, அதாவது இதய மண்டலத்தினுடைய எதிர்ப்பதங்கள் அது வடிகட்டப்பட்ட நிலையில் இங்கே மனமண்டலத்தில் 2 எதிர்ப்பதம் காணப்படுது, அதாவது நான் பிரம்மம். அப்போது அடுத்தது அதை கடந்து 3ஆம் நிலையாக மைய மண்டலத்தில் அனைத்தும் பிரம்மம். அப்போது வேலை எல்லாமே தன்னிச்சையாக நடக்குது, அந்த மாதிரியான ஒரு நிலை. யாரால், எப்படி, எதன் மூலம், இந்த மாதிரியான ஒரு கேள்வியே நமக்குள்ளே எழறதில்லை. நம்மளுடைய கீழ் சுயம், மேல் சுயம், இந்த மாதிரியான வேறுபாடுகள் எல்லாமே நிற்கிது. இங்கே இன்மைத்தன்மைன்னு சொல்லக்கூடிய ஒன்றுமில்லாத தன்மை, அந்த ஒன்று மட்டும்தான் நம்மளுடைய உணர்வுறு நிலையில் காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. கடைசியாக அந்த மைய மண்டலத்தை கடந்து போகும்போது 4வது நிலையாக அகங்காரங்கிறது தூய்மை அடைஞ்சு ஒரு பணிவான கட்டத்திற்கு மாறிய நிலையில் எந்த உணர்வுமே இல்லாத ஒரு நிலை. அந்த வேலை நடந்தது, அந்த உணர்வு கூட அங்கே இருக்கிறதில்ல. அகங்காரத்தினுடைய பதிவு, அடையாளம், இது மட்டும்தான் அங்கே இருக்குது. அதுவுமே ஒரு மெல்லிய ஜவ்வா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க.
இந்த மாதிரி எதுவுமே இல்லாத ஒரு நிலையை நோக்கி எதுவுமே இல்லாமல் நம்மளுடைய பயணம்ங்கிறது தொடருது. 13வது முடிச்சு இதோட முடிஞ்சது. கடைசியாக சார்ஜி மாஸ்டர் சொன்ன ஒரு கதை. இந்த கதை விஷ்ணு புராணம், சிவபுராணம் இது ரெண்டுத்துலேயுமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர் வந்து இந்த கதையை சொல்கிறாங்க. சிவபெருமான், பார்வதி இவங்க 2 பேரும் ஆகாய மார்க்கத்தில் அப்படியே போயிட்டுருக்குறாங்க. அப்படி போயிட்டுருக்கும்போது சிவனுடைய பக்தனான ஒரு பிராமணன் கீழே அப்படியே போயிட்டுருக்கிறாரு, அதாவது நடந்து போயிட்டுருக்கிறாரு. அந்த பிராமணன் ரொம்ப நாளாக எதுவுமே சாப்பிடலை. பசியோட காரணமாக அவனுடைய கண்கள் வந்து இருண்டு போயிருந்தது. அப்போ பார்வதி சொல்கிறாங்க சிவன்கிட்ட, உங்களுடைய பக்தன் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாரே, உங்களுக்கு வெக்கமா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு சிவன் சிரிச்சுக்கிட்டே, இவனுக்காக நான் ஒன்றுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கு பார்வதி, உங்களை பரமேஸ்வரன், யோகேஸ்வரன், பகவான் இந்த மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க, ஆனால் உங்களால் எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்கிறீங்களே, வேற யாரால செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அதுக்கு சிவன் சொல்கிறாரு, அது அவனுடைய தலைவிதி, அவனாக ஏற்படுத்திக்கிட்டது, அதை அவன்தான் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனாலும் பார்வதி விடலை, அவனுக்கு எப்படியாவது நாம் உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது சிவன் என்ன பண்ணுறாரு, வண்ணான் மூட்டை மாதிரி ஒரு மூட்டையை அவன் நடந்து போயிட்டுருக்கிற அந்த வழியில் அவங்கிட்டேருந்து ஒரு 100 கஜம் முன்னாடி எறிகிறாரு, அதாவது 100 அடி முன்னாடி. அதில் வந்து நிறைய நகைகள், முத்துக்கள் இது எல்லாமே இருந்தது. ஆனால் அந்த பிராமணனுக்கு ரொம்ப தண்ணி தாகமாக இருந்தது. ஏதாவது ஒரு நதி இருந்தால் நல்லா இருக்குமே, தண்ணி குடிக்கலாங்கிற யோசனையோடையே அவன் நடந்துட்டு இருந்தான். அந்த யோசனையிலேயே அவன் நடந்துட்டு இருக்கும்போது அவங்ககிட்ட ஒரு இடுப்பில் ஒரு கிழிந்த வேஷ்டி மட்டும்தான் இருந்தது. அதை தூக்கி பிடிச்சிக்கிட்டு நம்ம நதியை கடந்து போகலாங்கிற எண்ணத்தோடு போயிட்டு இருந்தான். அப்படி போகும்போது அந்த மூட்டையை அவன் தாண்டிட்டு போயிடுறான். அதை பார்த்துட்டு சிவன் சொல்கிறாரு, பாத்தியா, இதுக்கு தான் நான் அப்போவே சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே பார்வதி, இல்லை இன்னொரு முறை நாம் முயற்சி பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சிவன் தன்னுடைய மனோசக்தியால் மறுபடியும் அவனுக்கு முன்னாடி ஒரு 100 அடி முன்னாடி அந்த மூட்டை விழற மாதிரி செய்கிறாரு. அந்த பிராமணன் அந்த நதியில் தண்ணியை குடிச்சிட்டு அவன் தாகம் தீர்ந்துருச்சுங்கிற நினைப்போடையே அடுத்தது சாப்பிட்றதுக்காக அந்த உணவை தேடி நடக்க ஆரம்பிக்கிறான். வீட்டுக்கு போனால் நம்மளுடைய மனைவி எதுவும் செஞ்சு வச்சுருக்க மாட்டாங்க அப்படிங்கிற அந்த ஒரு கோவத்திலேயே காலை வச்சுட்டு ஒரு உதைக்கிறான். அப்போது அவனுடைய கால் அந்த மூட்டையின் மேலே பட்டு அந்த மூட்டை எங்கேயோ போய் விழுது. கடைசியாக அதில் இருக்கிற தங்கம், வைரம் இது எதுவுமே அவனுக்கு கிடைக்கல. இதோட பார்வதி வந்து சமாதானம் ஆயிடுறாங்க. இனிமேல் இவனை பரிச்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க போயிடுறாங்க. இந்த கதையை பாஸ் நமக்கு சொல்லிட்டு, உலகாதாய வாழ்க்கை சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, அது நம்மக்கிட்ட தான் இருக்குது. கடவுள் எதையுமே கொடுக்கவும் முடியாது, எடுத்துக்கவும் முடியாது. நம்மளுடைய சமஸ்காரங்களுக்கு ஏற்ற மாதிரி, கர்ம வினைகளுக்கு ஏற்ற மாதிரி அதை நாம் அனுபவிக்க தான் செய்யணும். பாபுஜி மாஸ்டர் சொல்கிறாரு, நான் உனக்கு கொடுக்குறேன், அதை வேற யாராலையுமே உனக்கு கொடுக்க முடியாது, நீயாகவும் அதை சம்பாதிச்சுக்க முடியாது. அதுதான் ஆன்மீகம். நாம் இறக்கும்போது நம்மளுடைய ஆன்மா நாம் வாழ்ந்துட்டுருக்கிற எந்த வாழ்க்கையிலேருந்து அது விடுபடுதோ அதை பற்றின நினைப்பில் தான் ஆழ்ந்து மூழ்கி இருக்குது. ஏன்னா அந்த ஆன்மா அதை சுற்றி எந்த மாதிரியான சம்ஸ்காரங்களை உருவாக்கிட்டு இருக்கோ அதை எல்லாத்தையுமே கழிக்கிறதுக்கு அடுத்த பிறவியை நாம் எப்படி தொடர்ந்து போகிறது, அந்த மாதிரி ஒரு யோசனையில் ஆழ்ந்து எங்கே பிறவி எடுக்கிறது, எந்த மாதிரி பிறக்கிறது, இதை எல்லாத்தையுமே சிந்திச்சு தன்னுடைய சூழ்நிலையை தேர்ந்தெடுத்து அந்த சேர்த்துட்ருக்கிற சமஸ்காரங்களை தீக்கிறதுக்காக மறுபிறவி எடுக்குது. அப்போது அந்த பிறவிலையும் மேலும் மேலும் நாம் சமஸ்காரங்களை உருவாக்கிக்கிட்டே போகிறோன்னும் போது எந்த கடவுளால் நமக்கு உதவி பண்ண முடியும்? ஆன்மீகத்தினுடைய செய்திங்கிறது இதுதான். இங்கே நாம் எதுவுமே கொடுக்கறதும் கிடையாது, வாங்கிறதும் கிடையாது. நாம் உருவாகிறதுக்காக தான் வந்திருக்கோம். என்னுடைய பொக்கிஷம் திறந்திருக்கு, கொள்ளையடிச்சுக்கோன்னு பாபுஜி மாஸ்டர் சொல்கிறாங்க. அப்போது நம்மளுடைய மாஸ்டர்கிட்ட நாம் முழுமையாக சரணடைஞ்சு அவர் காமிக்கிற அந்த வழியில் நாம் போகும்போது இந்த உலகத்தில் நாம் வாழும்போதே ஒரு உன்னதமான நிலையை அடைய முடியும் அப்படிங்கிறத மாஸ்டர் சொல்கிறாங்க. மாஸ்டருக்கு நன்றி. அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் நன்றி.